வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशुचे गौरवोऽयं निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवाक्मनस्तनूभिः व्यक्षेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसत्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு தத்தாத்திரேய உபநிஷத்தினுடைய ஒன்றாவது மந்திரத்திலேருந்து சித்திக்கலாம். இதில் பிரம்மா சிஷ்யர் நாராயண பெருமாள் குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறாரு. இது எங்கே நடக்குதுன்னா காசியில் இந்த தவத்தை பண்ணுறாரு. யார்? பிரம்மா காசியில் தவம் பண்ணுறாரு. அதை சத்தியக்ஷேத்திரம்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து மந்திரத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் சத்தியக்ஷேத்ரே பிரம்மா. சத்தியலோகம் சத்தியலோகம் அவருடைய லோகம், பிரம்மாவுடைய லோகம். இங்கே சத்தியக்ஷேத்திரம்னு சொல்கிறது காசியை சொல்கிறது. பாஷ்யக்காரர் அப்படி தான் சொல்கிறார். சத்தியக்ஷேத்ரே பிரம்மா, சத்தியக்ஷேத்திரத்தில் பிரம்மா நாராயண மகாசாம்ராஜ்யம் கிம் தாரகம். நாராயணம் மகாசாம்ராஜ்யம், மகாசாம்ராஜ்யம் நடத்தக்கூடிய இந்த பெருமாளை சந்தித்து கிம் தாரகம், இந்த சம்சார சாகரத்திலிருந்து எங்களை கடத்துவது எது? தாரக மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். தாரகம்னா பார்க்கர்னா கிராசிங், பாசிங் சொல்லலாம். அப்படிப்பட்ட தாரகம் எது? வாகனம். தாரகம்னா வாகனம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதில் உக்காந்துட்டிங்கன்னா அது கொண்டு போய் இறைவன் திருவடியில் விட்டுரும் அப்படின்னு கேட்குறார். கேட்க கிம் தாரகம், எது தாரகம், எது வாகனம்? தன்னோ புரோஹி பகவன். பகவன் நித்தியயுக்தः சத்யானந்த சிதாத்மகம் சாத்மிகம் மாமகம் தாமோ உபாஸ்வேத்யாக. தன்னோ புரோஹி பகவான் அவருக்கு, அதாவது சிஷ்யரான பிரம்மாவுக்கு புரூஹி கூறினார். என்ன? பகவான் நித்தியயுக்தக. நித்தியயுக்தக இந்த யோகத்தில் இருக்கிறவங்கள யுக்தகன்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, யுக்தக அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தி இருப்பவன். ஒரு யோகத்தில் பொருந்தி இருப்பவன் யுக்தக, ஒரு சாதகன். முதல்ல சத்தியானந்தம் சிதாத்மகம், சத்து சித்த ஆனந்தங்கிற வார்த்தையை நடுவில் மாற்றி போட்டிருக்காங்க. சத்து சித்த ஆனந்தங்கிறதுக்கு சத்து ஆனந்தம் சித்துன்னு போட்டிருக்காங்க, சித்தாத்மகன்னு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட எண்ணெய் சாத்விகம் சத்வகுணத்தோடு, மாமகம் எண்ணெய் எனது சாம்ராஜ்யத்தை, என்னுடைய பிரபாவத்தை, உபாசனாம் தியானம் செய்யுங்கள், வழிபடுங்கள். இதுதான் சத்துவகுணத்தை பற்றி பேசும்போது, சத்துவகுணம் குரு வந்த உடனே உங்களை முதல்ல மாற்றுறது சத்துவகுணத்துக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம்.
இந்த சத்துவகுணம் நான் சொன்னேன் உங்களுக்கு வார்த்தைகள், அந்த வார்த்தையை எடுங்க டக்குன்னு. இந்த வார்த்தைகளை மிகச் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இந்த வார்த்தைகள் 11,000 மந்திரங்களை பால்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்த மாதிரி 108 உபனிஷத்தினுடைய விரிவாக்கத்தை கடைஞ்சி ஒவ்வொரு மந்திரங்களையும் வார்த்தை வேர்ட் பை வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக சிந்தித்து அந்த 11,000 மந்திரத்தையும் 1000 வார்த்தைகளாக உங்களுக்கு ஜூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இந்த மெத்தடாலஜியில் யாரும் சிந்திச்சாங்களோ என்னவோ யாரும் வெளியிடலை. நாம் அதை வெளியிடுறோம். 11,000 மந்திரத்தை படிக்க முடியாத, சம்ஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கு இது அமிர்தம். இதை 3 காப்பி ரஃப்பாக உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் காப்பின்னு ஃபேர் 1000 வார்த்தைகளை கொடுப்பேன். அந்த 1000த்தையும் கடைஞ்சி எடுத்து 100 வார்த்தைகளை கொடுப்பேன். 100 10 ஆகும். 10 வார்த்தைகள் கொடுத்துட்டேன், 5 கொடுத்துட்டேன், 3 கொடுத்துட்டேன், 1 கொடுத்தாச்சு. இப்போ 100 கொடுக்கணும், 1000 கொடுக்கணும். 1000த்தை ஒரு அகண்டமாக கொடுத்துட்டு அதை சாரம் செய்து ஜூஸ் செய்து 100 கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். அதில் முதல் வார்த்தை படிங்க. பக்தன், சேவகன், முமுக்ஷு, சாதகன். சாதகன் முமுக்ஷுக்கு அடுத்த வார்த்தை குருன்னு போடுங்க. நம்பரை மாற்றிக்கணும், அன்னன்னைக்கு மாற்றிக்கணும். இன்றைக்கி நீங்கள் ரஃப்பாக எழுதிக்கிட்டா கூட நாளைக்கு வரும்போது ஃபேர் பண்ணி, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை கொஞ்சம் டிஸ்கஸ் தான் போகும். மனனம் கிளாஸ் இல்லையா? இப்போ நம்ம 98வது உபநிஷதா, 97வது உபநிஷதா, 97வது உபநிஷத்துன்னா 108 முடிச்சுட்டு மனனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனனம் வர்றதுனால இதெல்லாம் மனனத்தை சார்ந்த விஷயங்கள். அதனால் நல்லா உற்று கவனிங்க. அந்த வெளியிலேருந்து கேட்குறவங்க, லைவாக இல்லாதவங்க கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவேன். உங்களுக்குள்ளே ஆழமாக இறங்கும். நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கிடைக்குதே நமக்கு கிடைக்கலையேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருத்தவங்க யார் எங்கே இருந்தாலும் சரி, என்ன பார்த்துருந்தாலும் சரி, பார்க்காட்டினாலும் சரி, முருகப்பெருமான் எல்லார் மேலேயும் ஒரே விதமான மழையை, அருள்மலையை, கருணை மலையை, ஞான மழையை பொழிவார்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் திரும்ப திரும்ப பேசுவேன். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் சகிப்புத்தன்மையோட, ஏன்னா நீங்கள் 11,000 மந்திரம் படிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும், 1000 வார்த்தைகள் படிக்கிறது எவ்வளவு நேரமாகும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் வேலையை அடியேன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் அறிவுக்கு எட்டுனது, என் அறிவுன்னு சொல்லக்கூடாது. என் ஓதிய கல்வியும் அறிவும் நான் தானே வர வேலவன் தந்தது. அதுலேருந்து உங்களுக்கு இந்த 1000 வார்த்தையை கொடுக்குறேன். 2 நாளாக கொடுத்துட்டுருக்கேன். அன்னன்னைக்கு சரி பண்ணுவேன். அதுவே ஒரு பெரிய மனனம். ஏன்னா இந்த உபநிஷத்தில் பெரிய விசாரம்லாம் இல்லை. ஒரு மந்திரத்தை அறிமுகப்படுத்தும். அதுக்கு ரிஷி யார், சந்தம் யார், அங்கன்யாசம் பண்ணுறது எப்படி, ஜபம் பண்ணுறது எப்படின்னு இதை முடிச்சிடும். இது மாதிரி இந்த சகுன உபாசனை பண்ணக்கூடிய கர்மயோகம், இதெல்லாம் கர்மகாண்டம். இதெல்லாம் கர்மகாண்டத்துலேயும் பிரம்ம ரகசியம் இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஜபத்தின் மூலயமா, மந்திரத்தின் மூலயமா பண்ணுவாங்க. ஆனால் கர்மயோகம்தான், ஞான யோகம்தான். அதெல்லாம் உண்மையை உறக்க சொல்கிறதுல அடியேன் ஒரு நாளும் தயக்கப்பட்டதில்லை. அது அந்த மாதிரி எத்தனையோ டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் அடியேன் கடந்து வந்தால் கூட என்னால் மாற்றிக்க முடியல. அதுக்கு மேலே நான் அதை போகலை. அதை விட்டுருங்க, அது போட்டோம். இப்போது இங்கே இந்த 1000 வார்த்தைகளில் முதல் வார்த்தை பக்தன், சேவகன், முமுக்ஷு, குரு. குரு வந்தோடனே சத்துவகுணம். இந்த சத்துவகுணத்தை பற்றி தான் சாது சொன்னேன். அதை பூர்த்தி பண்ணலை நேற்று. அதாவது ஏகநாதருங்கிறவர் ஒரு சாது, ஒரு கேம்லிங் சூதாட்டம் விளையாடுற ஒரு குரூப்பு அடிச்சுக்கிறானுங்க. ஏன்னா நீ பெரிய ஏன்டா சண்டை போடுறாங்கும்போது நான் ஏகநாதர் மாதிரி பொறுமையாக இருக்கிறவன் நினச்சிட்டியா, சாது நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, யாரா யோகநாதன் இப்போ வருவார், ஏகநாதர் கோதாவரியில் குளிக்க வருவார், போய் பாருன்னா கேமை அப்படியே நிறுத்திவிட்டு
இதில் யார் ஜெயிச்சா அவங்களுக்கு பணத்தை எடுத்துக்கலாம், விளையாட வேண்டாம், கேம் ஆடி இந்த சூது விளையாடி ஜெயிக்கிற பணத்தை அப்படியே கொடுத்துட்றோம் அவனுக்குன்னு சொல்லும்போது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மரத்து மேலே ஏறி வெத்தலை பாக்க போட்டு அவர் வரப்போ துப்புறான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் துப்புறான். அவர் மதிக்கவே இல்லை. அவர் மேலே துப்ப விபூதி பட்டையெல்லாம் போட்டிருக்காரு, அது மேலே துப்புறான். அவர் திரும்ப போய் குளிக்கிறாரு. அப்புறம் அவங்க வெத்தலை பாக்கெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. கீழே இறங்கி வரான். இறங்கி வந்து நமஸ்காரம் பண்ணிடுறான். முதல்ல இவ்வளோ அயோக்கிய பையன் நான், இவ்வளோ முறை உங்களை துப்புறேன், நீங்கள் என்ன மேலே கூட நீங்கள் அப்படி உயர்த்தி கூட கண்ணை பார்க்கலன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, பா உன்னை நான் தண்டிக்கவும் முடியும் கண்டிக்கவும் முடியும். நானும் இப்போ சிவபூஜைக்கு போயின்னு இருக்கேன். நீ என்னுடைய உடம்பை அசுத்தப்படுத்துகிற, அசுத்தத்தோடு போய் சிவபூஜை பண்ண முடியாது. நான் உன் மேலே கோவப்பட்டு தண்டிக்கவோ கண்டிக்கவோ செய்தேன்னா என் மனசு அசுத்தமாயிடும். எப்படி இருந்தாலும் சிவபூஜை கெட்டு போயிடும். சிவபூஜை தான் எனக்கு முக்கியம். குறிக்கோளை நோக்கி போகிறவங்க சாதுவாக இருந்து தான், சகிப்புத்தன்மையோடு இருந்து தான் அந்த பயணத்தை அவங்க தொடர முடியும். இல்லைன்னா பயணம் அங்கங்கே பிரேக் ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க. அடியன் இப்போ பேசுகிறேன்னா, ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசுகிறேன்னா நம்ம விளையாட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவு கேட்டின என்னுடைய வாழ்க்கையில், இந்த 55 வயசு வாழ்க்கையில் எந்த வேலையும் கடினமாகவோ அப்படியே செய்ய முடியாமலோ அப்படிலாம் எல்லா வேலையும் அனாயாசமாக பண்ணுவேன், ஆனந்தமாக பண்ணுவேன். அங்கே ஆனந்தம் இருந்தால் தான் அதுக்குள்ளே இறங்குவேன், இல்லைன்னா இறங்க மாட்டேன். அது என்னவோ ஒரு சுபாவம்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட எனக்கும் இதனுடைய வேல்யூ தெரியுது. இந்த வேலை எவ்வளவு கடினமான வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, புரியுது. நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எளிமையாக இறைவன் கொடுத்தாலும் ரொம்ப நுட்பமானது, ஆழமானது, அத்தியாவசியமானது, உயிர் மூச்சுக்கு இணையானது, முக்திக்கு ஆதாரம். அதுதான் 6 ஸ்டெப்பு தான். அதையும் ஃபைனல் பண்ணுறேன் இன்றைக்கி. நம்மளுடைய ஸ்ரீ குமரன் வேதம் சார்பாக முக்தி மந்திரத்துக்கு, முக்தி மோட்ச மந்திரம்னு சொல்லக்கூடிய முக்தி சூத்திரத்துக்கு 6 படிக்கட்டு தான். நம்ம 6 படிக்கட்டு தான். முதல்ல 1000 வார்த்தை, அப்புறம் 100, 10, 5, 3, 1. எத்தனை வந்திருக்கு? 6 வந்துடும். கரெக்டாக 6 வருது. அதுக்கு ஒரு டைரி போட்டேன், எழுத ஆரம்பிச்சிட்டேன், போட்டோம். அதனால் இப்போ முதல் ரவுண்டில் இந்த சாது குரு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? சாது சத்துவகுணத்தை சொல்லுவாங்க. அதான் சாது பரமார்த்திக்கும் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அடுத்து படிங்க. சத்துவகுணத்துக்கு அடுத்தது சாது. குரு வந்தோடனே அவன் வந்து சத்துவகுணத்துக்கு கூப்பிடுவார். அதுலேருந்து அவன் சாதகன். அடுத்த வார்த்தை சாதகன் போடுங்க. சத்துவகுணத்துக்கு அப்புறம் சாதகன். அப்புறம் என்ன தேவை? ரைட்டு. அடுத்தது பரமார்த்திங்க. எல்லாத்துலேயும் பரம்பொருளை பார்க்கணும் அவன். இங்கேயே அவன் அந்த பார்வை வந்துடுது, சர்வாத்ம பாவம் வந்துடுது. பரமார்த்திக பாவம்னா உண்மை மெய்ப்பொருளை காண்கிற அறிவு. சரணாகதி. ஆமாம், சரணாகதி ஆகணும். தவ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்தது சத்தியம் இல்லை, சிரவணன் போடுங்க. சிரவணம் போடுங்க. சிரவணம் போடுங்க, மனனமும் போடுங்க. அடுத்த வார்த்தை மனனம் போடுங்க. அடுத்தது திதீக்ஷா, சகிப்புத்தன்மை. அதுக்கப்புறம் வருது, பின்னாடி வருது. இந்த இதெல்லாம் அப்புறமா வருது. இப்போ நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் அதோட ஆட் பண்ணிகிட்டே வாங்க. சரி. திதீக்ஷா. வைராக்கியம். வைராக்கியம்னா சின்ன சின்ன தியாகம் பண்ணுறது. எதுக்கு? இந்த தியாகத்தில் கூட ஒரு விசாரம் பண்ணலாம். தியாகம் எதுக்குன்னா, நீ வெயிட்டை தூக்கிட்டு பறக்க முடியாதுல்ல. நீ வெயிட்டு எவ்வளோ குறைக்கிறியோ, நல்லா புரிஞ்சு, ஈஸியாக புரிய சொல்கிறேன். நீ வெயிட்டு எவ்வளோதுக்கு, நீ எந்தெந்த கான்செப்டெல்லாம் சங்கல்பம் வச்சுருக்கிறோ அதெல்லாம் உன்னை கீழே இழுக்கும். வெயிட்டை நீ எதெல்லாம் விடுறியோ, கலட்டி விடுறியோ, அது நீ மேலே ஈஸியாக பயணிக்கலாம். ராக்கெட் பிலாசபி என்ன?
போக 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 வெயிட்டை ஒன்று ஒன்றா கட் பண்ணி இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும், கழட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். கடைசியில் வெறும் அந்த இது மட்டும்தான் போய் இறங்கும் இல்லையா? அதே தத்துவம் தான். 7 பார்ட்டு 8 பார்ட்டு இருக்கும், 9 பார்ட்டுன்னு வச்சுங்களேன். பாக்கி 8 பார்ட்டு கீழே இறக்கி விட்டுட்டு ஒரே ஒரு பார்ட்டு மட்டும்தான் போகும். அது மாதிரி நாம் இறக்கி விட அது ஈஸியாக என்ன பண்ணும், தன்னுடைய லட்சியத்தை அடையும். ஆச்சா? அப்புறம் வீரியம், அதாவது அவன் செயலறிவுன்னு சொன்னான் இல்லையா, கிருத்தியம். அதை செயலறிவுனே போடுங்க தமிழில். அதுக்கு சரியான வார்த்தை சிங்கிள் வேர்டில் சம்ஸ்கிருதத்தில் கிடைக்கும் போது நான் சொல்கிறேன். செயலறிவுன்னு போடுங்க. ஏகாந்தம். கரெக்டு. சங்கல்பம். அப்புறம் பிராணாயம். அப்புறம் ஓங்காரம் சேருங்க. இப்போ ஓங்காரம் சேருங்க. அதில் ஓங்காரம் சேர்த்துட்டிங்களா? இருங்க வரேன். புருவமத்தி. தியானத்துக்கு முன்னாடி ஏகம் பிரம்மம், ஏகம் குரும், ஏகம் பிரம்மம் ஏகம் குரு. ஏக குரு ஏகரசம். ஏகரசம். ஏகரசம் சேர்த்தீங்களா? ஏகரசம் சேர்த்தாச்சா? அத்வைதம். அத்வைதம் எழுதிட்டீங்களா? சுயம்பு. துரியம். துரியம் எழுதிங்களா? ஊர்தவகதி. ஊர்தவகதி மேல் நோக்கிய பயணம். ஊர்தவகதியா? ஊர்தவ மேல் நோக்கிய பயணம். ஊர்தவ கதியா? அப்புறம் அபியாசம். அபியாசம். யதி. யத்தினா யார்? அவன் இப்போ நீங்கள் சாதகனை தாண்டிட்டீங்க மேலே. யத்தினானது தொடர்ந்து தீவிர கதியில் முயற்சி பண்ணுறவன் யதி. சம்ஹிதம்னா குருவோட பொருந்திடுறது. இதுதான் வாகனம். இப்போ தாரகம் உங்களுக்கு யார் வாகனம்னா குரு தான் வாகனம். நல்லா புரிஞ்சுக்கங்க.
எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். சம்ஹிதம் 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 ஆத்ம விசாரம் சத்தியகாமக ஆத்ம விசாரம் சத்தியகாமக 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 மனோ 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 லயம் அதாவது மனோலயம் அதுதான் மனோநாசம்னு சொல்லுவாங்க. மனோலயம் மனோநாசம் ரெண்டு ஒன்று தான். மனோலயம் அப்புறம் என்னது வாசனாட்சயம் வாசனாட்சயம் வாசனாஷயம் மௌனம் மௌனம் எழுதினீங்களா? மௌனம் அத்தியாசிரமம் அத்தியாசிரமம் ஆசிரமம் அத்தியாசிரமம் ஆசிரம நிலைகள்லாம் கிடக்குறீங்க. ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம் நித்யானந்தம் நித்யானந்தம் அதோட அந்த ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை ஏற்கனவே நம்ம பின்னாடி போடுங்கன்னு சொன்னேன். அது என்ன வார்த்தை? மூணு வார்த்தை. ஆமாம், அது மூணையும் பின்னாடி போட்டுருங்க. இடையில இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். இது குரு வந்துட்டாங்களே, குருவுக்கு அப்புறமா என்ன போட்டுருங்க? சிரவண மனனமா சத்துவகுணமா சத்துவகுணமா சத்துவகுணத்துக்கு அடுத்த வார்த்தை வைதிகம்னு போடுங்க. வைதிக வாழ்க்கை. அடுத்து என்ன? சாதகன். சாதகன் போட்டிங்களா? சாதகனுக்கு அடுத்த வார்த்தை அந்தர்முக்கின்னு போடுங்க. அந்தர்முக்கி. அப்புறம் அப்படியே படிச்சுட்டே வாங்க, வார்த்தையை சொல்லுங்கள். சரணாகதி, தவம், ஸ்ரவணம், மனனம், சத்தியம், வேதம், திதிக்ஷா, வைராக்கியம், வீரியம், ஏகாந்தம், சங்கல்பம், பிராணாயாமம், ஓம்காரம், ஏகம் பிரம்மம். இருங்க. புருவமத்தி அபியாசம். புருவமத்தி அந்த அபியாசம் அங்கே வரணும், அந்த இடத்துக்கு வரணும். இப்போ நான் சொன்ன இடத்துக்கு அபியாசம் வரணும். தொடரணும் இல்லையா? அனுஷ்டானம்லாம் அப்புறம் வந்துடுது. ஏற்கனவே அனுஷ்டானம்லாம் முன்னாடி இருக்கா? 20வது இருக்கும். அனுஷ்டானம் வரல, 20ஆம் நம்பர் போனோம். அதுலேயே அனுஷ்டானம் அபியாசம் இதில் போட்டோம். இப்போ நீங்கள் இதை எழுதிருக்கீங்கல்ல, அந்தர்முகி எழுதியாச்சுல்ல, மனோலயம் மனோநாசம் எழுதியாச்சு.
இதில் எது விட்டுருக்கேன்னு பார்க்குறேன். அப்பப்போ ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. சரி, எத்தனை வார்த்தை இருக்கு? இல்லை, அதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணணும். இப்போ நான் அதை வந்து சரி பண்ணுறேன். இப்போ படிங்க, ஒரு வாட்டி படிங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை பக்தன். தொண்டு செய்கிறான் கோயிலுக்கு. முமுக்ஷு, அவனுக்கு வந்து இறைவனை அறியணுங்கிற எண்ணம் வருது. குருவை தேடுறான். சத்துவகுணத்துக்கு மாத்துறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவன் தமோ குணத்துலேயும் ரஜோ குணத்தில் தான் வாழ்க்கை. மனிதன்கிறது அவ்வளோதான். அவன் சத்துவகுணம் என்றைக்காவது ஒரு நாள் கிடைச்சா உண்டு. அதான் அவன் கோயிலுக்கு போகிற நாள். அவன் டெய்லி போகிறான்னா அவன் போகமாட்டான். ஸோ அதனால் சத்துவகுணத்துக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த 3/24 பிரிப்பாங்க. 3/24 பிரித்து 8 மணி நேரம் இவ்வளோ ஜென்மா வீணடிச்சிருக்கடா தம்பி, இனிமேல் வீணடிக்காத, 1 மணி நேரமாவது என் வார்த்தையை கேட்டு ஏகாந்தமாக உக்காருன்னு சத்துவகுணத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அவன்கிட்ட இருக்கும் ஒன்றும். அவங்க இப்போ குருங்கிறவங்க ஒரு வாகனம், அவ்வளோதான். எளிமையாக சொல்லிட்டேன், ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன். குருங்கிறவங்க ஒரு வாகனம். ஒரு எஸ்கலேட்டரில் கால் எடுத்து வச்சிங்கன்னா எப்படி டாப்பில் கொண்டு போய் விடுதோ, ஆமாம், குருவை சரணாகதி ஆகிட்டிங்கன்னா அவங்க ஹிருதயத்துக்குள்ளே போயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க ஹிருதயத்துக்குள்ளே தான் போவாங்க. உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. எளிமையாக புரிகிற விஷயம். அச்சா, அப்புறம் என்ன? வைதிக வாழ்க்கை. இது நாள் வரைக்கும் வாழ்க்கை வந்து விதிமுறைகள் இல்லாமல் வேதம் தெரியாத ஒரு வாழ்க்கை. வேதம் தெரியலன்னா அவன் மிருகம், அசுரன். இப்போ சமுதாயத்தில் இவ்வளோ கல்மஷம் எதுக்கு? இப்போ எதனால் அடியேன் தூண்டப்பட்டேன்? இந்த கல்மஷங்களை பார்த்து 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 துக்கப்பட்டு அதனுடைய வெளிப்பாடு தான், விபரீத விளைவு தான். இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக ஒரு ஆப்ஷன் ஏதோ ஒன்று இருக்குது, எங்கேயோ இருக்குதுன்னு தேடல் தான் இந்த பிரம்மஞானம். இங்கே குரு வந்தால் சத்துவகுணம் சொன்னார்ல, அதில் இடையில துவஜ்ஜுன்னு ஒரு வார்த்தை போடுங்க. துவஜ், அவன் பிராமணன் ஆகிறான். அங்கிருந்து குரு வந்து சிரவணம் பண்ண ஆரம்பிக்கிறான் இல்லையா, சிரவணம் மனனம் வருதில்ல, அதுக்கப்புறம் துவஜ்ஜுன்னு போடுங்க. சிரவண மனனம் சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் துவஜ் ஆகிறான். குரு ஏற்றுக்கிட்டாங்க, அதனால தான் அவன் உபதேசம் பண்ணுறாங்க. அவன் சிரவணம் பண்ணுறான். அங்கே அதுலேருந்து அவன் பிராமணன் ஆகிறான். அது வரைக்கும் எல்லாருமே பிறப்பால் சூத்திரர்கள் தான். பிரம்மஞானம் பெறப்பெற, வேதம் சொல்கிறது சொந்த கருத்து இல்லை, பிரம்மஞானம் பெறப்பெற அவன் பிராமணன் ஆகிறான், பிரம்மமாகிறான், பிரம்மமே ஆகிறான். அப்புறம் நான் இடையில நடுவில் புரியுதா? சரி. இப்போ சத்துவகுணம், வைதிகம் தெரியுதில்ல, எல்லாத்துக்கும் குரு இல்லை வேதம், குரு அல்லது வேதம். இந்த வேதம் பிரமாணமானது. பிரமாணம் சர்டிஃபிகேட்டு. 1000 பேர் 1000 சொல்லுவான். இப்போ ஓங்காரம் ஜபிக்காதம்பான் ஒருத்தன் ஜபிம்பான். பிரமாணம் கேளுங்க. சாதகனுக்கு ஓங்காரம் ஆண் பெண்ணுலாம் கிடையாது. அதாவது செய்யணும் அவனு சொல்ல மாட்டான், செய்யாதுன்னு லட்சம் பேர் சொல்கிறதுக்கு தயாராக நிற்கிறான், தூளை நிற்கிறான். என்ன அப்படி சொல்லி தான் என்ன பண்ணிட்டானுங்க, போட்டு மண்ணள்ளி போட்டு மூடிட்டானுங்க, சாவியும் தொலைச்சிட்டானுங்க. அதனால் பிரமாணம் கேளுங்க. உங்களுக்கு நெகட்டிவாக ஒருத்தன் குறுக்கிடுறான்னா பிரமாணம் கேளுங்க. நம்மள்கிட்ட நெகட்டிவாக கேட்டானா பிரமாணம் கொடுக்க முடியும். புரியுதா? சாதகனுக்கு ஓங்காரம் ஆண் பெண்ணு பேதம் கிடையாது. புரியுதா? சன்னியாசி தான் அப்படி, சன்னியாசி ஜபிக்கணும் கட்டாயம் அவனுக்கு. ஆனால் எல்லாருக்கும் என்னது, அது பொதுவானது. ஏன் அவன் முக்தியை நோக்கி போகிறான், பிரம்மமாக போகிறான், அவன்கிட்ட போய் ஓங்காரம் ஜபிக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறேன். சாதகனுக்கு ஓங்காரம் வரம். புரியுதா? எதுக்குன்னா இப்போ சுவாமியை வந்து முருகப்பெருமானை தனியாக கும்பிட்றோம் பார்த்தீங்களா, தனி கடவுளாக இருக்கார். வள்ளி தேவசேனா இல்லாமல் இருக்காருன்னு அவர் கொஞ்சம் வீரியம் அதிகம், சுத்த பிரம்ம மாதிரி. அவர் வந்து உபாதிகளோட சேர்ந்தா, மாயையோட சேர்ந்தா ஜீவன் மாதிரி. புரியுதா? வள்ளி தேவசேனாவோட அவர் இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு வல்லமை இருக்கும், அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு வாழ்க்கையை நடத்துவார். ஆமாம், அதான் சுத்த பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வர ஸ்வரூபம். ஈஸ்வர ஸ்வரூபம் தான் வள்ளி தேவசேனாவோட அவர் இருக்கார்.
அவர் வள்ளி தேவசேனா இல்லாமல் தனிப்பெருங்கடலாக இருந்தார்னா சுத்த பிரம்மமாக இருக்கார். இதுதான் வித்தியாசம். புரியுதில்ல? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வரன் தான் ஜீவன். அவர் தான் பிராக்கியனாக இருக்கார், தைஜசன் ஆகிறாரு, விஸ்வன் ஆகிறாரு, நம்மளாகிறார், ரமேஷ் பாபுகார் ஆகிறாரு, ஐயப்பன் ஆகிறார். புரியுதா விஷயம்? அதனால் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது எவன் சொன்னாலும் பிரமாணம் இருந்தால் எடுத்துனோப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில் கேட்டுருங்க. பிரமாணம் நான் வாட்ஸ்அப்பில் படிச்சுட்டு அரைகுறை. இப்போ நாம் சொல்கிறோம்னா 108 உபநிஷத்தையும் அத்தியனம் பண்ணிவிட்டு சொல்கிறோங்க. ஏதோ போனால் வந்தேன்னு சொல்லலை, அத்தியனம் பண்ணிவிட்டு சொல்கிறோம், பிரமாணத்தோடு சொல்கிறோம். இப்போ என்ன சொன்னோம்? வைதிக வாழ்க்கை ரொம்ப முக்கியமான வாழ்க்கைங்க. வைதிகம்ங்கிறது சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆச்சாரம், அனுஷ்டானம், சிஸ்டம் எல்லாம் தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு இன்ச்சும் நீங்கள் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளோ சிந்திச்சிருக்காங்க பாருங்கள் நமக்காக. ரிஷிகள் நமக்காக எவ்வளோ சிந்திச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதனால் அந்த இடத்துல வைதிக வாழ்க்கை ஆரம்பிக்குது. புரியுதா? வேதத்தை சார்ந்து தான் என் வாழ்க்கை இருக்கும். இப்போ நீங்கள் குருவை சார்ந்த பயணிக்கணும்னு ஒரு முடிவை எடுத்திருக்கீங்களா இல்லையா? யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? உங்களுக்கே தோணுதில்ல? உங்களுக்கே தோணுதில்ல அவரை போய் பார்க்கணும், பேசணும், ஒரு 2 நாள் பார்க்கலன்னா ஒரு மாதிரி இருக்கலாம் சொல்கிறீங்கள. வந்து அதெல்லாம் உண்மையாக பொய்யா? அது எப்படி வந்துச்சு? அதே தான் வேதம். என்ன மாதிரி உள்ளவங்க வேதத்தை தலையில் வச்சுக்கிட்டு இருதயத்தில் வச்சுக்கிட்டு ஆடுறதுக்கு என்ன காரணம்னா அவ்வளவு மகத்தானது. இது உள்ளே போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். நான் போகாமலே சொன்னவன், போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன். போகிறதுக்கு முன்னாடியும் சொன்னேன், உள்ளே போனப்பையும் சொன்னேன், போயிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். சொல்கிறது புரியுதா? அதனால் சில விஷயங்கள் நம்பணும். நம்பிக்கை இல்லையா? உள்ளே போயிட்டு வா. இதுக்கு தான் ஆதாரம் இந்த 1000 வார்த்தைகள். அடுத்த வார்த்தை படிங்க. சாதகன். சாதிக்கணும். அவன் இப்போ சாத்தியம் பண்ணணும். இப்போ அவன் சாதகனாக இருக்கான். எதையும் அவன் ஃபேஸ் பண்ணணும். எல்லாத்தையும் அவன் கடந்து வரக்கூடிய சாதிக்கக்கூடிய துடிக்கக்கூடியவன் தான் சாதகன். ஆந்தர்முகி. இனிமேல் அவன் ஜகத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக கவனிக்க மாட்டான். உள்முக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். எத்தனையோ கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா புறத்தையே பொய்யையே பார்த்துட்டு இருந்த அவனுடைய பார்வை மெய்யை பார்க்க திரும்புது. குரு திருப்பி விடுறாங்க, யூட்டர்ன் பண்ணி விட்டாங்க. பொய்யையே பார்த்து பொய் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தவன் எத்தனை கோடி ஜென்மா. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுறவன் 100 பேரை நீங்கள் எடுத்து எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்துங்க. உங்கள் நண்பர் வட்டாரமே இருக்கட்டும். நீ என்னப்பா பண்ணுற? காலையில் எங்கெங்கே போன, என்னென்ன பண்ணுற, சாயந்தரம் வரைக்கும் நைட்டு 12 ஆயிடுத்து படுக்க, என்ன பண்ணுறேன்னு அவனுடைய ஷெட்யூல் கேளுங்களேன். ஒரு இடத்துலையும் இறைவன் இருக்க மாட்டான். இருந்தால் 5 நிமிஷம் இருப்பான், இல்லை 3 நிமிஷம். அவர் அவ்வளோ பிஸிலையும் இறைவனை 3 நிமிஷம் நினைக்கிறாராம். சத்துவகுணமே இல்லைல்ல, ஃபுல்லாக ரஜோகுணம் தானே. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணும்? உங்களுக்கு இதை விட விளக்கணுமா? சொல்லுது புரியுதா? அப்புறம் அது மட்டும் இல்லை, இறைவனுக்கு இடம் இல்லை, சத்துவகுணத்துக்கு இடம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அவன் எதுக்காக ஓடுறான்னு தெரியாமல் ஓடின்னு இருக்கான். அவன் இறைவனை தான் தேடுறான். இறைவனை நீங்கள் 4 கையோட சங்கு சக்கரத்தோடு இருக்கிறவரை சொல்லலை, வேல்முருகனையும் சொல்லலை. இறைவன் சொன்னால் ஆனந்தம், அமைதி, கருணை, அன்பு எல்லாம் அதுக்குள்ளே அடக்கும். ஒரு வார்த்தையில் சொன்னால் ஆனந்தம், 2வது வார்த்தையில் சொன்னால் அமைதி, 3வது வார்த்தையில் சொன்னால் அன்பு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு கூட அது தெரியாது. இருக்கிறன்னு சொல்கிறவனுக்கும் தெரியல, இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் தெரியல. ஏன்னா உபநிஷத் யாரும் அத்தியனம் பண்ணலை, யாரும் இந்த சிகரத்து மேலே ஏறலை. முருகப்பெருமான் உங்களை ஏற்றிட்டார். அவர் அடுத்தது சாது. இந்த சகிப்புத்தன்மையோட எதுக்கும் நாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் சுவாமிகிட்ட விட்டுணும். அஹிம்சாங்கிற வார்த்தை. சாதுனா அஹிம்சா, வேறு ஒன்றும் இல்லை. பரமார்த்திகம் எல்லாம் மெய்ப்பொருளை கான்சன்ட்ரேட் பண்ணியே நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளும் மாறிடும். இனிமேல் விவகாரம் கிடையாது, பரமார்த்திகம். விவகாரம்னா என்னது? எல்லோரும் செய்கிற வேலையை நம்ம செய்ய மாட்டோம். எல்லோரும் செய்கிற வேலையை வேடிக்கை பார்ப்போம். அதில் மெய்ப்பொருள் எதுவோ அதை நம்ம செய்வோம். அதுதான் வித்தியாசம். சரணாகதி ஆகிடணும். எங்கள் இந்த குரு அவன் முமுட்சு போனான்ல,
முமுட்சு போனால முமுட்சுக்கு அப்புறம் குரு உபதேசம் பண்ண போகிறாங்கல்ல, குருவை தேடிட்டான். குருவுக்கு அப்புறம் என்ன வார்த்தை போட்டிருக்கீங்க? சத்துவகுணமா? சத்துவகுணத்துக்கு முன்னாடி நடுவில் போடுங்க, சரணாகதியை தூக்கி போடுங்க. இப்போ மந்திரத்துக்கு போகணும் நம்ம, இதோட டைம் உங்களுக்கு. குருவுக்கு அப்புறமா சரணாகதி தான். சரணாகதி நாளைக்கு ஃபேர் பண்ணி எடுத்துருவாங்க. எனக்கு ஒரு காப்பி எடுத்துனுவா. அவர் எழுத்து புரியுது, நான் பார்த்து படிச்சுக்கிறேன். நீங்கள் என்கிட்ட கொடுக்குறப்பெல்லாம் ஒரு ஃபேர் காப்பி ஒன்று வச்சுங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன டக்குன்னு முடியும்? தாவான் தெரியும், அர்த்தம் தெரியும், சிரவண மனனம் தெரியும். அப்புறம் துவஜ்ஜு. இப்போ தான் நீங்கள் அவன் சரணாகதி ஆனதுக்கப்புறம் உபதேசம் பண்ணதுக்கப்புறம் சிரவணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா தான் அவன் துவஜ் ஆகிறான், பிராமணன் ஆகிறான். அப்புறம் சத்தியத்தை தேட ஆரம்பிச்சிட்டான். ஒழுங்குமுறையோடு அவன் தேடணும். சைப்புத்தன்மையோடு தேடணும். சில விஷயங்களை விட்டு விடணும். வீரியம் நல்லா ஷார்ப்பாக செய்யணும். செயலறிவோடு செய்யணும். ஏகாந்தம் மிக முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் ஏகாந்தம் அனுஷ்டானம்லாம் 5 ஸ்டார் வார்த்தை. புரியுதா? பார்த்தீங்களா, வேர்டுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம். 5 ஸ்டார் வார்த்தை, அனுஷ்டான வார்த்தை, ஏகாந்தம் வார்த்தை. அடுத்தது பிராணாயாமம். சங்கல்பம் பண்ணிவிட்டு பிராணாயாமம், ஓங்காரம், புருவமத்தி, அபியாசம் தொடர்ந்து செய்யணும். டெய்லி இருக்கணும். அபியாசம்னா டெய்லி இருக்கணும்னு அர்த்தம். தனித்தனி வார்த்தை. ஏகம் பிரம்மம் ஏகம் குரு. ஏக குரு, ஏக பிரம்மம், ஏகம் பிரம்மம், ஏக குரு, ஏகரசம், ஏக்கமேவ, ஏக்கமேவ, ஏக்கமேவ. அதை விட்டுட்டேன், பரவாயில்ல, அதெல்லாம் அதில் வந்துடும். அத்வையம். ஏகாகிர சித்தன்னு ஒன்று வருதா? ஃப்ரண்ட்டில் போய் இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. அது பின்னாடி வருதா? அது சரி. அதை வந்து அந்த ஏகாகிரம் இங்கே வரணும், இங்கே வரணும், ஃப்ரண்ட்டில் வரணும். இந்த ஏக்கம், இந்த இப்போ சொன்னால ஏக்கமாக வந்துட்டு. சரி, அதை விடுங்க, அப்படியே படிங்க, நான் சொல்கிறேன். சுயம்பு எதுக்குன்னா, மற்றவங்க மோட்டிவேட் பண்ணால் தான் நான் வந்து ஆடியோ கேட்பேன், மற்றவங்க சொன்னால் தான் நான் வந்து தியானம் பண்ணுவேன். அப்படி இருக்கக்கூடாது, ரெகுலராக இருக்கணும். யதி சம்ஹிதம் வந்து குருவுக்கு கீழே வரணும். நீங்கள் அந்த இது வந்துச்சுல்ல, வைதிகம் குருவுக்கு அடுத்ததே சம்ஹிதம். சரணாகதி ஆகிட்டான்ல, அதுக்கு அடுத்த வார்த்தை சம்ஹிதம். நாளைக்கு பேர் பண்ணி எடுத்துன்னு வாங்க. தப்பு இல்லை, அடிச்சு எழுதுங்க, தப்பு இல்லை. இதெல்லாம் ரஃப் காப்பீஸ் தானே. சம்ஹிதம்னா குருவோட பூரணமாக பொருந்துருது. ஆத்ம விசாரம், மனோலயம், வாசனாசிரயம். சத்தியகாமகனா என்னது? பரம்பொருளை விரும்ப ஆரம்பிச்சிருவான் அவன். அதை நோக்கி அவன் பயணம் செய்வான். அதுதான் சத்தியகாமக. மனோலயம், வாசனாசிரயம், மௌனம், அத்தியாசிரமம், ஈஸ்வர பிரசாதம், நித்யானந்தம். அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து தியானம், ஏகாகிரம். அதெல்லாம் தியானம் ஏகாகிரமா? தியானம் இருக்கு. தியானம் அதில் வரல, இதில் வரலையா? அந்த ஏகாகிரம் சித்தம்னு வந்துச்சுல்ல, அதில் சேர்த்துங்க. இந்த சிரவண மனனம் நிதித்தியாசனத்தில் சிரவண மனனம் அப்புறம் தியானத்தை அதில் சேர்த்துங்க நடுவில். புருவமத்திக்கு அப்புறம் தான் தியானம் வரும். புருவமத்திக்கு அப்புறம் தியானம். தியானம் பண்ணால், தியானத்தை கண்டினியூ பண்ணால் அபியாசம். முன்ன பின்ன போட்டுக்கலாம், அப்புறமா ஃபேர் பண்ணிக்கலாம். ரஃப் தானே, போடுங்க. தியானத்துக்கு அப்புறம் ஏகாகிரம். அப்புறம் வெரி குட், வெரி குட். இது போதும். இன்றைக்கி நம்ம மந்திரத்துக்குள்ளே போகலாம். இப்போ ஏன்னா இதில் ஏற்கனவே பேசினதை தான் பேசி கிடக்கிறோம். அதனால் நம்ம மந்திரத்துக்கு விட இது இந்த முக்தி சப்தம்னு பேர். சகஸ்ரம்னா 1000 சகஸ்ர சப்தக, சதம் சப்தக, தசம் சப்தக, பஞ்சம சப்தக, ஆமாம், திரையா சப்தக, ஏக சப்தக. அந்த ஒரு வார்த்தை கடைசி வார்த்தை வரட்டும்.
இப்போது நம்ம மந்திரத்துக்கு போனோம். இப்போ சத்துவகுணத்துக்கு அவர் சொல்கிறார், சத்துவகுணமான எண்ணெய், சத்தியஜித்தானந்தமான எண்ணெய், எப்போதும் இருக்கக்கூடிய எண்ணெய், அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எண்ணெய், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எண்ணெய் அவன் உபாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மாவுக்கு சொல்கிறார். என்ன கேள்வி கேட்டார்? தாரகம் எப்படி கடந்து போகிறதுன்னு கேட்டார். தாரகமாக இந்த சம்சார சாகரத்தை எப்படி கடந்து போகிறதுன்னு கேட்டார். அதுக்கு சத்துவகுணத்துக்கு வான்னு சொல்கிறாரு. சச்சிதானந்தத்தை வார்த்தையை தியானிக்க சொல்கிறாரு. சச்சிதானந்தங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, அதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அதுவும் ரிலேட்டிவ் தான். பிரம்மங்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க. பிரம்மங்கிற வார்த்தை சுவாமியினுடைய பேர் இல்லை. பிரம்மங்கிற வார்த்தை உங்களுக்கு இந்த உலகத்தில் எது பெரியதோ அதை விட பெரியது. இதுதான் சுருக்கமான வார்த்தை. இல்லை உலகத்தில் எது நீ சின்னதுன்னு சொல்கிறியோ அதை விட சின்னது. அதனால் அது ரிலேட்டிவ் வார்த்தை தான் அது. புரியுதா? அதோட நாமம்னு நினச்சிக்காதீங்க, அது மைண்டில் வச்சுங்க. இதில் ஒரு வார்த்தை நாளைக்கு சொல்கிறேன். யோனிகி சேர்க்கணும். யோனிகி ஆத்மாலாம் வரும்போது அது பேசுகிறேன். இது கொஞ்சம் இப்போ எத்தனை வார்த்தை வந்திருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. இப்போ ரமேஷ் காரு சொல்லுங்கள். ஐயப்பா சொல்லு. யாருமே சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா? நல்ல பசங்க. சரி இருக்கட்டும், நாளைக்கு சொல்லுங்கள். என்ன நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க போகிறோம். சரி சரி. இதுக்குள்ளே போகிறேன், மந்திரத்துக்குள்ளே போகிறேன், கவனிங்க. நித்தியயுக்தகங்கிற வார்த்தையை மிக முக்கியமான வார்த்தை. நீங்கள் எழுத வேண்டாம், இங்கே இதில் வருது, மந்திரத்தில் வருது. நித்தியயுக்தனா அவன் யோகத்தில் இருக்கிறவன் சச்சிதானந்த தியானிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். தத்துவகுணத்துக்கு வர சொல்லிட்டாரா? சதா தத்த அகம் அஸ்மி, சதா தத்தோ அகமஸ்மி இது பிரத்யேக் தத் சம்வதந்தி. யார் ஒருத்தவன் நான் கொடுக்கப்பட்டவன், நான் கொடுக்கப்பட்டவன், என்னை ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்ங்கிற அர்த்தம் அது. எப்படி சொல்கிறது? இப்போ உங்கள் அப்பா அம்மா நீ பெற்றேன்னு சொல்ல முடியாது. அவர் கொடுக்கப்பட இவர்கள் பெற்றவர்கள், வாங்கியவர்கள். அதனால் நான் கொடுக்கப்பட்டேங்கிற அறிவோடு அவன் செயல்பட்டானா அப்படி ஒரு அர்த்தம் வருது. பாஷ்யக்காரர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் கொடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறதோட போயிட்டார். அடியே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதா? இந்த இதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இல்லை அந்த புக்கில். இந்த உபநிஷத், இந்த கடந்த 2-3 உபநிஷத்து அவங்க யாரும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணலை. ஹிந்தி வச்சு தான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இவ்வளோ நாள் பண்ணிவிட்டு இது பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அதுதான் விஷயம். அதனால் தத்த அகம் அஸ்மி, கொடுக்கப்பட்டவன் நான் என்று, பிரத்யேக் பிரத்து ஏத்தத்து சம்பதத்தி, இப்படி நல்லா சொல்கிறான், தெரிஞ்சு சொல்கிறான். எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க, நான் வேலைக்காரன், நான் ஒரு நட்டு, நான் ஒரு போல்ட்டு, அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், அவன் என்னை எங்கள் அம்மா அப்பாவிடம் கொடுத்திருக்கிறான். இந்த அர்த்தம்லாம் அவனுக்கு புரியுது. ஞானம் தானே இல்லையா? நாங்கள் தயாரித்தோம், நாங்கள் பெற்றெடுத்தோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன தே சம்சாரினோ பவந்தி, அவன் சம்சாரியாக இருக்க முடியாது. சம்சாரத்தில் இருக்கான், ஆனால் இப்படி பேசுகிறான்னா அவன் சம்சாரி அல்ல, முக்தன், ஜீவன் முக்தன்னு அர்த்தம். நாராயணே நைவம் விவக்ஷதே, குரு இப்படி கூறியதை கேட்டு பிரம்மா விஸ்வரூபதரே விஷ்ணு, விஸ்வத்தை தாரணம் செய்து கொண்டிருக்கிற அந்த விஷ்ணுவை, நாராயணனை தத்தாத்ரேயம் தியாத்வா சத்வதத்தி, ஓ இவர் தான் தத்தா கொடுக்கப்பட்டவர், இவர் தான் கொடுத்துருக்கிறாரு, இவர் தான் இந்த நாராயண பெருமாள் தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ தத்தனை அவரை ஜபிக்கிறார். அவருடைய ஜபம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா தத்துன்னு ஜபிக்கிறார். சத் வதந்தி தியாத்வா தியானித்து சத் வதந்தி, அந்த தத்த அவர் கொடுத்தார் அப்படிங்கிற அறிவோடு சத் 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 அப்படின்னு அவர் ஜபிக்கிறார். புரியுதா இல்லையா? அப்படியே ஜட மாதிரி உட்காந்துருப்பார், அசையாமல் ஆடாமல். கேட்ட பதில் வரல.
நான் நான் கொடுக்கப்பட்டவன் என்ற அறிவுடன் வாழ்பவன் சம்சாரியாக இருக்க மாட்டான். துக்கம் இருக்காது. சம்சாரினா என்னது? சம்சாரினா அலையிறவன், துக்கியாக இருப்பான். எவ்வளோ எவ்வளோ வர்ணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ பார்த்தாலும் அலைவான், ரஜக்கணும். அடுத்தது தம் இது ஹம்சக. தம்முன்னு சொன்னல, தம் கட்டி நான் இந்த வேலையை செஞ்சேன்னு சொல்கிறாங்கல்ல. ஏக் தம்மை நான் மலை ஏறினேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அதுதான். அந்த தம்முனா ஒரு அர்த்தம், பிராணன்னு ஒரு அர்த்தம் வருது. இங்கே தம்முனா உயிர்னே சொல்லுது டைரெக்டாக. தில் இருந்தா தம் இருந்தா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது. தம் இதி ஹம்சக. தம்முன்னு சொன்னால் ஹம்சக ஜீவாத்மான்னு அர்த்தம், உயிர்னு அர்த்தம். தாம் இதி தாம்னு சொன்னால் அதே தீர்க்கம் பண்ணுறாங்க. தம்ம தாம்னு சொன்னால் பரமாத்மா. தம்ம ஜீவாத்மா, தாமு பரமாத்மா. தீர்க்கம் தத் பீஜம், அதுதான் பீஜம். தாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீஜம். இந்த இதில் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆச்சா, தத் பீஜம் நாம பீஜஸ்தம். இதுதான் பீஜம், பீஜ தத்துவம் ஆகிறது. தாமித்தி ஏகாட்சரம். தாம்ங்கிற வார்த்தை ஒரே அக்ஷரமாக நாங்கள் சொல்கிறோம். தாம்ங்கிற வார்த்தையை ஓம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இவங்க தாம். ஏதாவது ஒரு மாற்ற அவர் ஒரு ரிஷி கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. ஓங்காரத்துக்கு அப்புறமா ஓங்காரம் முதல்ல வந்திருக்கு. எல்லா ரிஷிகளும் அதை ஃபாலோ பண்ணி மேலே ஏறியிருக்காங்க. இதுக்கு மாற்று ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். COVID-19 அப்படின்னா கோவாக்சின் ஒன்று, அப்படி எல்லாம் ஒன்று தான். புரியுதில்ல? அது மாதிரி தான் புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. அது மேலே தாமித்தி ஏகாட்சரம் பவதி. இதனால் என்னன்னா மக்கள் குழம்பி போயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. எதை ஃபாலோ பண்ணுதுன்னு ஆகிடுமா? இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? மெஜாரிட்டி எடுப்போம். அதிகமான மந்திரம், அதிகமான உபநிஷத்து எதை வலியுறுத்துது அப்படின்னா ஓங்காரம். 108மே ஓங்காரத்தை. அது மட்டும் இல்லை, ஓங்காரம் யாரையும் சாராது. இது இவங்களுக்கு, இது அவங்களுக்குன்னு இவனுங்க கட்சி கட்டிடுவானுங்க. இந்த ஜீவசிருஷ்டி இருக்க மோசமான ஜந்துக்கள். ஈசன் ஒரு தத்துவத்தோடு கொடுத்தா இவன் ஒன்று கட்சி கட்டிடுறான், ஒரு இதை போட்டுறான், ப்ராக்கெட்டை போட்டுறான். இது வரைக்கும் எனக்கு, இது வரைக்கும் உனக்கு. பூலோகம் பறந்துருக்குன்னா ஒரு இதில் 100 ஏக்கர் எந்து, 50 ஏக்கர் எந்து. அவனுக்கு காம்பவுண்டை போட்டு வேலையை போட்டு கரண்ட்டு வச்சிடுறான். இவன் சொந்தக்காரனே போய் அதில் போய் மாட்டிக்கிறான். அப்புறமா அலையிறான், கோர்ட்டு கேஸ் நடக்குதா இல்லையா? இதை தாம்ங்கிற வார்த்தை தாரகம் கேட்டார்ல, இவர் புது வார்த்தையை ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. தாம்னு சொல்லுங்கன்னு. புரியுதா? தாமித்தி ஏகாட்சரம் பவதி தது ஏதத்து தாரகம் பவதி. இதுதான் தாரகம். இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் முக்தி அடைஞ்சிருவீங்க, அதாவது சம்சாரத்தை கடந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறோம். தது ஏவ உபாசிதவியம். அதை தான் உபாசனை வழிபாடு பண்ணணும், தியானிக்கணும். விஞ்ஞேயம் அறிய வேண்டும். இதெல்லாம் என்னது பின்னாடி வந்தது எல்லாம் அந்த மூலத்திலேருந்து கொஞ்சம் நிறையா எடுத்திருக்காங்க. அனுமானம் தான், ஊர்ஜிதமாக நானும் பார்க்கல. ஆனால் பார்த்தா தெரியுது, உங்களுக்கும் தெரியும். அது விஞ்ஞேயம் கர்ப்பாதி தாரணம். இதை தான் நீங்கள் தரிக்க வேண்டிய விஷயம். அப்போ தம் அப்படின்னு சொன்னால் உயிர், உள்ளம், சித்து. பிரம்மத்தில் அமர்ந்தவன், சத்தில் சித்து, அகத்தில் வாழ்பவன், அந்தர்முகி. இதெல்லாம் என்னது? தம்முங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். இதை கண்டுபிடிச்சவர் யார், என்ன மீட்டர் அப்படின்னு கேட்டால் காயத்ரி சந்தகா. காயத்ரி சந்தகா சதாசிவ ரிஷி. சதாசிவன் தான் இதை எழுதியிருக்கார். சதாசிவ ரிஷி சதாசிவங்கிற ரிஷி இந்த மந்திரத்தை எழுதியிருக்கார். தத்தாத்திரேயோ தேவதா. தத்தாத்திரேயங்கிற மகாவிஷ்ணு தான். 3 பேரும் அதில் அடக்கம். பிரம்மா விஷ்ணு திரயங்கிற அந்த 3 பேர். அதை பற்றிய விவரம் இதில் கொடுக்கல இந்த மந்திரத்தில். முதல்ல தத்தாத்திரேயர்னா என்னங்கிறத விவரத்தையே அவங்க கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, தத்தம் நீ கொடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க. சுருக்கமாக தான் இருக்கும். நாம் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். குரு எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரிஷிகள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ தத்தாத்திரேயோ தேவதா. தேவதா யாருன்னா தத்தாத்திரேயோ. வடு பீஜம் ஸ்தமிவ தத்த பீஜம் ஸ்தம் சர்வம் ஜெகத்து. எப்படி ஒரு வட்டு பீஜம் ஆலமரத்தினுடைய விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும்
அதுவரை பொறும் மனம் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த வட்டுங்கிறது ஆலமரம் விதை, வட்டு விதையில் அது பீஜம். வட்டு விதையில் ஒரு பெரிய ஆலமரம் மறைஞ்சிருக்கிற மாதிரி இந்த தத்தங்கிற பீஜத்தில் இந்த ஜகத்து கட்டப்பட்டிருக்கு. புரியுதா? மைண்டில் வச்சுங்க. சர்வம் ஜகத்து கட்டப்பட்டிருக்கு. ஏத்தத் ஏவ ஏகாட்சரம் வியாக்கியாது. இவருக்கு சும்மா எழுதலை. இங்கே ரிஷிகள் 1000 வருஷம் தபஸ் பண்ணி மந்திர திருஷ்டா பண்ணியிருப்பாங்க. இந்த மந்திரத்தை திருஷ்டா பண்ணியிருப்பாங்க. கற்பனையில் இதை எழுத முடியாது. புரியுதா? இதை இவர் அறிமுகப்படுத்தும் போது உபநிஷத்தில் இவர் கொண்டு வரும்போது மற்ற ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, குறுக்கு விசாரணைலாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களெல்லாம் கடந்து தான் இது எழுதப்பட முடியும். புரியுதா? நமக்கு எது ஈஸியோ அதை நம்ம சொல்லியாச்சு. உங்களுக்கு குரு என்ன உபதேசிக்கிறாங்களோ அதுதான் எளிமையாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா அதனுடைய ஆழத்தை அவங்க பார்த்துருக்காங்க. புரியுதா? இப்போ இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி ஆரம்பித்து இதுக்குள்ளே போனேன்னு வச்சுங்களேன், போயிட்டு வர்றதுக்கு ஒரு 100 வருஷம் ஆகிடும். அவர் சொன்னது சரிதான் பாம்பேன். எதுக்கு அது? ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு திருமணம் ஆகலை ஒரு குழந்தைக்கு. நீங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு வாங்க, சங்கல்பம் பண்ணுறேன். சங்கல்பம் பண்ணி 3 நாளில் மாப்பிள்ளை வந்துட்டாங்க. ஃபைனல் ஆகுது. சொந்தக்காரன்லாம் தடுக்கிறான். இவ்வளோ நாள் வராதவன்லாம் தடுக்கிறான். நான் சொன்னேன், நீங்கள் எவன் தடுத்தாலும் கேட்காதீங்க, உங்கள் குலதெய்வம் சுவாமிகிட்ட எழுதி போடுங்க. ஓகேனாங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். நான் சொல்கிறதான் உங்கள் குலதெய்வமும் சொல்லும். இருந்தாலும் நீங்கள் உணரணும்ல, போய் எழுதி போடுங்கன்னு சொல்லிட்டேன். எழுதி போட்டாங்க. அடியேன்னு சொன்னது சொல்லியிருக்காரு சுவாமி. நான் ஒன்று சந்தோஷம் தாங்க முடியாமல் கடகடன்னு ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் இப்போ செஞ்சியிலையா சென்னையிலையா, அதுக்கும் சொந்தக்காரன்லாம் தடை பண்ணுறான். இங்கே தான் வச்சு மாப்பிள்ளை வீட்டில் நடத்துகிறாங்க கல்யாணம். இந்த சொந்தக்காரன்னு சும்மாவே இருக்க மாட்டான் போல. அல்ப புத்தி தர்ப்ப வாழைன்னு சொல்லுவாங்க. அதாவது உற்சவ நேரத்தில் தான் என்ன பண்ணுவான்னா, அல்ப புத்தி தர்ப்ப வாழைன்னா என்னென்னா, உற்சவ நேரத்தில் தான் அவனுக்கு புத்தி பயங்கரமாக தர்ப்பம் வரும். அல்ப புத்தி தர்ப்ப வாழை நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான மந்திரம் இது. அகங்காரமெல்லாம் ஆடும், தைத்தக்குன்னு ஆடும். அன்றைக்கி அன்றைக்கி அந்த மணப்பெண்ணும் அவங்க அம்மாவும் 2 பேரும் கலங்குறாங்க. அப்பா இருந்தால் இது மாதிரி நடக்குமாச்சு, வருத்தப்படுறாங்க. நீங்கள் போங்க, முருகன் தான் உங்களுக்கு அப்பா, போங்கன்ட்டேன். இல்லைன்னா எங்கிட்ட வராது செய்திலாம். எங்கிட்ட வருதுன்னா ஒரு செய்தி, முருகப்பெருமான் அதில் இன்வால்வ் ஆகிறாருன்னு அர்த்தம். பாருங்கள், எல்லாம் கடன்னு நடந்து போயிடுச்சு. 4 நாள் கூட ஆகலை. என்னதை சொல்லு, எல்லாம் இறைவன் செயல். இப்போது இந்த சதாசிவ ரிஷிக்கு தத்தாத்திரேய தேவதா வட பீஜம். அதுபோல் தத்தங்கிற பீஜத்தில் இந்த ஜகத்து கட்டப்பட்டிருக்கு. ஏத்த தேவ ஏகாட்சரம் விக்கியாது. இந்த மந்திரம் இல்லாமல் நான் இதை நான் சொன்னேன்னா ஒத்துக்குவாங்களா? அவ்வளோதான், என்னை கண்டம் பண்ணிடுவாங்க. மந்திரம் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதாக. ஏத்தது ஏவ ஏகாட்சரம் விக்கியாது. இது ரொம்ப புகழ்பெற்ற ஓரக்ஷர மந்திரம். வியாக்கியா ஷடாட்சரம். அதுக்கப்புறம் ஏகாட்சர மந்திரம் சொல்கிறேன். இப்போ 6 எழுத்து மந்திரம் சொல்ல போகிறேன். வியாக்கியாஷ்யாம ஷடாட்சரம். ஓம் இதி பிரதம ஓம்னு சொல்லணும். துத்தியம் ஸ்ரீம்னு சொல்லணும். திருத்தியம் க்ரீம்னு சொல்லணும். சதுர்த்தம் க்ளீம் இதி. பஞ்சமம் க்ளௌம் இதி. ஷடகம் திராம் இதி. இப்படி சொன்னால் 6 எழுத்து மந்திரம் உருவாகும். என்ன சொல்ல வருதுன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் திராம் இதி. அதான் ஜபயோகத்தில் வர்றது இதெல்லாம். புரியுதா? இது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ஒன்று தான், ஓங்காரம் ஒன்று தான். இப்போ தெரியுதா? ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒன்றும். இது பரவாயில்ல, ஒன்றோடு நிறுத்திக்கிறாங்க. கர்மகாண்டங்களில் போனீங்கன்னு வச்சிங்களேன், ஏகப்பட்ட நீங்கள் நிற்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, நடக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது, தூக்கம் வர்றதுக்கு மந்திரம் இருக்குது, தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. அது மாதிரி போகும், கச்சக்கமாக போகும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சம்சாரம் வேணும், சம்சாரம் வேண்டாம். புரியுதில்ல? பார்த்துங்க. இப்போது ஷடாட்சரோ அயம் பவதி. 6னுடைய பலன் என்னன்னு கேட்டால், சர்வ சம்பத்து விருத்திகரி. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விருத்தி ஆகும் இது ஜபிச்சிங்கன்னா.
யோகானுபவ பவதி, யோக அனுபவங்கள்லாம் ஏற்படும். காயத்ரி சந்தக சதாசிவ ரிஷி தத்தாத்திரேயோ தேவதா, சகல ஐஸ்வர்யங்களையும் வளரச் செய்கிறது. உடனே ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னு இளங்கோ சொல்வார். அதனால தான் வார்த்தைகளை முன்னாடி அடித்து விட்டேன். ஒரு 1000 வார்த்தைகள் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னு அதனால் சொல்லுவார். திரம் இத்தியுக்துவா, திரம் இத்தியுக்துவா, திராம் இத்தியுக்துவா. திரம்னு சொல்லலாம், திராம்னு சொல்லலாம். 8 எழுத்து மந்திரம். முதல்ல ஓர் எழுத்து, அப்புறம் 6 எழுத்து, இப்போது 8 எழுத்து. திரம் திராம் இத்தியுக்துவா தத்தாத்ரேயாய நமக, தத்தாத்ரேயாய நமகன்னு சொல்லி அஷ்டாட்சர மந்திரம், 8 எழுத்து மந்திரம். தத்தாத்ரேயமிதி சத்யானந்த சிதாத்மகம். முன்னாடி சொன்னாலே சத்யானந்த, சத்தியசித் ஆனந்தத்தை மாற்றி போட்டாங்க. நடுவில் உள்ள சித்து கடைசிக்கு போயிடுச்சு. சத்து ஆனந்தம் சித்து ஆத்மகம். நாம் இது பூரானந்தகே விக்கிரகம். இந்த என்று ஜபிக்க அவனுக்கு என்ன கிடைக்குன்னா பூர்ண ஆனந்த விக்கிரகமாக அவன் மாறிடுவான். யார்? சந்தகன்னா காயத்ரி சந்தகா, ரிஷி சதாசிவம், தேவதா தத்தாத்ரேயோ, கீழகம் தத்தாத்ரேயே இது. கீழகம்ங்கிறதுன்னா அதுதான் ஆதாரமாக வச்சுருப்பாங்க இந்த மந்திரம். டச் பண்ண அங்கன்யாசம் பண்ணும்போது ததேவ பீஜம். கீழகம் தத்தங்கிற வார்த்தை தான் பீஜம். சக்தி நமகன்னு சொன்னால் சக்தி பவதி. இப்போ மொத்தமாக மந்திரத்தை சொல்லுங்கள். 6 எழுத்து, இந்த 8 எழுத்து மந்திரம்னு சொன்னால் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் திராம் தத்தாத்ரேயாய நமக. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் திராம் தத்தாத்ரேயாய நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செல்வம் விருத்தியாகும். அடுத்தது ஓமிதி பிரத்தமா, 12 எழுத்து மந்திரம். இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஜபிக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, ஓம் ஸ்ரீம். சரஸ்வதி வேணுமா, ஓம் ஐம். சக்தி வேணுமா, ஆற்றல் வேணுமா, இச்சாசக்தி ஞான சக்தி, ஓம் ஹ்ரீம். ஒன்றுமே வேண்டாமா, ஓம். இறைவன் தான் வேணுமா, ஓம். புரியுதில்ல? இதுதான் வித்தியாசம் சம்சாரிக்கும் சன்னியாசிக்கும். சன்னியாசினா சாதகனுக்கு. முக்தி தானே, வேதாந்தம் படித்தா முக்தி தேடுறவன் தானே வேதாந்தம் படிப்பான். சன்னியாசி இல்லை, வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டாலே அவன் முக்தன் தான். சன்னியாசம் எடுத்தால் தான் முக்தின்னு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு முன்னாடியே. புரியுதா? இப்போ ஓம் ஐம்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கிறது சத்தியம். ஓம் ஸ்ரீம் சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறது சத்தியம். ஓம் ஹ்ரீம் சொன்னால் அம்பாளுடைய கிருபா கடாட்சம் சத்தியம். அதெல்லாம் சம்சாரம். அதான் விஷயம். சம்சாரிக்கு இது தேவை இல்லையா? 50 வயசு வரைக்கும் அவன் சம்சாரத்தை கடமையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இது தேவை. கடமையெல்லாம் முடிச்சுட்டான்னு வச்சுங்க, டக்குன்னு என்ன பண்ணுவான்? ஓம் ஐம் இது ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம்லாம் என்னது கொஞ்ச நாள் இருக்கட்டும், ஓங்காரம் மட்டும் ஜபிக்கிறேன்னு வெறும். அதான் சுத்த பிரம்மம். அதாவது பிரம்மம் ஈஸ்வரன். இதாங்க வித்தியாசம். ஈஸ்வரன்னா மாயாவோட சேர்ந்துருந்ததுன்னா, இப்போ ஆபரணமாக இருந்தால் மோதிரமா வளையலா கம்மலா செயினா இருந்துச்சுன்னா அது ஈஸ்வரன். தங்கமாக இருந்தால் அது பிரம்மம். புரியுதில்ல? தங்கமாக இருந்தால் அது பிரம்மம். அது காப்பர் சேர்த்தன்னு வச்சுங்க, அது ஆபரணமாக மாறிடும். அது பேர் ஈசன். பிரம்மம் ப்ளஸ் மாயா வேதம் சொல்லுது. நான் ஒன்றும் சொந்த கருத்தாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஓமிதி பிரத்தமா 12 எழுத்துல ஓம் சொல்லணும். முதல்ல துவத்திய ஆம் சொல்லணும். ஓம், செகண்ட் ஆம், திருத்திய ஹ்ரீம் இது, சதுர்த்தம் க்ரோம், அப்புறம் ஐஹி ததேவ வதேத். தத்தாத்ரேயா எல்லா இடத்துலையும் தத்தாத்ரேயேதி, தத்தாத்ரேய அப்படின்னு சொல்லி, ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி. மந்திரராஜோ அயம் துவாதசாட்சரம். இது மந்திரராஜு. இதுதான் மந்திரங்களுக்கெல்லாம் எல்லாம் அந்தந்த ரிஷிகள் இதுதான் மந்திரராஜு, இதுதான் மந்திரராஜுன்னு மற்றவங்க ஒப்பனி இதெல்லாம் படிக்கல போல இருக்குது. இவங்கெல்லாம் ஓங்காரம் தான் மந்திரராஜு. லாஜிக் இருக்குது.
ராஜுக்கு இருக்கா இல்லையா? చూసినా உடனே மந்திரராஜ். இது மாதிரி இருக்கும் போது உண்மையை உறக்க சொல்லணும்னு தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க இடைச்சர்கள் மாதிரி செருகி விட்டுறது. அந்த காலத்தில் சங்கரர் ரொம்ப ஃபேமஸ்னா, இப்போ நான் ஒன்று எழுத வச்சுங்களேன், அது எடுபடாது. சங்கரர் எழுதினாருன்னு என்ன பண்ணாது, அவர் புக்கில் சொல்லி விட்டுறது. அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு அந்த காலத்தில். சொல்ல புரியலையா? யார் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்க பேரை சேர்த்து விட்டது. இல்லைன்னா சங்கரருடைய சிஷ்யன் நான் அப்படி சொல்லி விட்டுறது. ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுரு. அப்போ தான் மக்கள் படிப்பான். சங்கரர் காலத்தில் படித்தானோ இல்லையோ, வள்ளலார் காலத்தில் இப்போ படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ படிக்கிறாங்க, விழுந்து விழுந்து படிக்கிறாங்கல்ல, எப்பயாவது படிக்கிறாங்களே. மந்திரராஜோ அயம் துவாதசாட்சரக, 12 எழுத்து. ஜகத்தி சந்தக, சந்தம் வந்து ஜகத்தி, எப்படி காயத்ரி சாவித்திரின்னு சொல்கிற மாதிரி ஜகத்தி சந்தக. சதாசிவ ரிஷிகி, தத்தாத்ரேய தேவதா, ஓமிதி பீஜம், சக்தி வந்து ஸ்வாஹா இதி, கீழகம் வந்து சம்புத்திரிதி, சம்புத்திரிதி, இதெல்லாம் புத்தி கொடுக்கும். என்ன மந்திரம்னு கேட்டால் ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் ஐஹி. தத்தாத்ரேய ஸ்வாஹா. ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் ஏஹி தத்தாத்ரேய ஸ்வாஹா. இப்படி படிக்கணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது இன்றைக்கி எழுதுறத முடிச்சோன்னு பார்த்தேன். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். 4 மந்திரம் பார்த்துருக்கோம். 4 மந்திரம் 5 மந்திரம் பார்த்துருக்கோம். 5ல் கடைசி பார்ட்டியை முடிச்சிடுறேன். 6 வந்து நாளைக்கு பார்க்கலாம். திராமித்தி ஹிருதய அங்கன்யாசம் பண்ணும்போது திராம்னு சொல்லும்போது ஹிருதயத்தை தொடணும், ஹ்ரீம்னு சொல்லும்போது தலையை தொடணும், ஏகின்னு சொல்லும்போது ஷிகா தொடணும், தத்தே இத்தி கவச்சம் அப்படின்னு செய்யணும், 2 தோள்பட்டையும் தொடுற மாதிரி. ஆத்ரேயதி, ஆத்ரேயதி சக்ஷு கண்களை தொடணும், ஆத்ரேன்னு சொல்லி கண்களை தொடணும். ஸ்வாகா, ஸ்வாகான்னு சொல்லி அஸ்திரம், அஸ்திரமுத்ரா. தன்மயோ பவதி, இவன் தன்மயமாகிறான், இப்படி சொல்லி அங்கன்யாசம் பண்ணால் நீங்கள் அந்த தத்தாக்குறீங்க, அந்த சத்தாக்குறீங்க. ஏவம் வேத, யார் ஒருத்தன் இப்படி அறிந்து இந்த அங்கன்யாசம் பண்ணுறானோ அவன் அப்படி ஆகிறான். இதெல்லாம் நமக்கு கிடையாது, இதெல்லாம் கர்மகாண்டம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அவன் உபநிஷத்தில் இருக்கிறத நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம். இதெல்லாம் மனநத்தில் வராது. இப்போ தத்துவமசியில் இதெல்லாம் வராது. எது தேவையோ அது வரும். இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகள் 1000 வார்த்தைகளை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. முருகப்பெருமான் இந்த இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வரமாக அடியேன்னு பார்க்குறேன். புரியுதா? இப்போ 11,000 மந்திரம் எப்போ படிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த 1000 வார்த்தையை திரும்ப திரும்ப 3 ரவுண்டு நம்ம பேச போகிறோம். அதனால் இதுவே உங்களுக்கு பாதி மனனம் ஆகிடும். அப்புறம் மகா வாக்கியம் ஒரு 100 சொன்னேன்னா தெளிவாகிடுவீங்க, குழப்பமே இருக்காது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கதே 3 வருஷத்துக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அவ்வளோ விஷயத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறையா எடிட் பண்ணி ஃபார்ம் பண்ணி கடைசியாக அடியன் ஃபேர் லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பேன். அது ஃபைனல் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணி யாரோ கேட்டாங்களா பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு, அதை பிரிண்ட்டை பப்ளிஷ் பண்ணி விட்ருவோம். நடக்கட்டும், மக்கள் நல்லா இருக்கட்டும். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வேல் முருகன். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் உபனி வெற்றிவே